Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து சி ஓட்டர் நிறுவனம் இந்தியா டுடே நிறுவனத்துடன் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் நிலையில் தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. நாளுக்கு நாள் அரசியல் சூழல் மாறுவதற்கேற்ப கூட்டணி கட்சிகளின் கணக்குகள் மாறி வருகின்றன. ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக எப்படியும் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என்ற நகர்வை நோக்கி செல்கிறது. இந்த நிலையில் அரசியலுக்கு புது என்ட்ரி கொடுத்திருக்கும் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக தனித்து களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதேபோல் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தனித்து களம் காண அதிக சான்ஸ் இருக்கிறது. இப்படி பலமுனை போட்டி ஏற்படும் நிலை உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து சி ஓட்டர் நிறுவனம் இந்தியா டுடே நிறுவனத்துடன் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று 27% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று 18% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கட்சி தொடங்கி ஓராண்டு காலமே ஆகியுள்ள நிலையில் நடிகர் விஜய்க்கு 2வது இடம் கிடைத்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பட்டியலில் 3வது இடம் கிடைத்துள்ளது. தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி என்ற பெருமைக்குரியது அதிமுக. இக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என 10% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் தமிழக அரசியலில் இளம் தலைவராக இருந்து வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 4வது இடம் கிடைத்துள்ளது. அவருக்கு ஆதரவாக 9% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தமிழக அரசின் செயல்பாடு பற்றிய கருத்து கணிப்பில் 15% பேர் தமிழக அரசின் செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக இருந்ததாகவும், 36% பேர் ஓரளவு திருப்தி என்றும், 25% பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். 24% பேர் கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை என்று கூறியுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தனிப்பட்ட செயல்திறன் குறித்த கேள்விக்கு 22% பேர் மிகவும் திருப்தி என்றும், 22% பேர் திருப்தி இல்லை என்றும், 33% பேர் ஓரளவு திருப்தி என்றும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் 23% பேர் தங்களால் இதில் முடிவெடுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்திறன் குறித்தும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 8% பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியின் செயல்திறன் திருப்திகரமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர். 27% பேர் ஓரளவு திருப்தி, 32% பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ள நிலையில் 33% பேர் கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை என்று சொல்லியுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் குறித்த கேள்விக்கு பெண்களின் பாதுகாப்பு தான் முதலிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 15% பேர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை சுட்டிக்காட்டியுள்ளனர். 12% பேர் விலைவாசி உயர்வையும், 10% பேர் போதைப்பொருள் மற்றும் மது பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும், 8% பேர் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தாவேக தலைவர் விஜய், தாவேக ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் என்றும் தான் உத்தரவாதம் அளிப்பதாக கூறியிருந்தார். தற்போது சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பிலும் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனையாக பெண்களின் பாதுகாப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி எப்படி அமையப் போகிறது, எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும், எந்த கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும், யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பதெல்லாம் கூட்டணி அமைவதை பொறுத்து கடைசி நேர மாறுதலுக்குட்பட்டது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.